Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் சென்னை ரெடில்ஸ்ல இருந்து குலசேகரப்பட்டினம் வரைக்கும் டிராவல் பண்ண vlog. இந்த பஸ்னா முத்தாரம்மன் டிராவல்ஸோட நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். ஸோ முத்தாரம்மனில் வந்து ஏற்கனவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரில். அது வந்து உடன்குடியிலேருந்து நான் சென்னைக்கு ட்ராவல் பண்ணேன். இப்போ வந்து நான் சென்னையிலேருந்து உடன்குடிக்கு ட்ராவல் இது குலசேகரப்பட்டினம் ட்ராவல் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நான் ட்ராவல் பண்ணும்போது பஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஷாம் அண்ணா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து நான் கூட ட்ராவல் பண்ணேன். பட் ஆனால் வேறு ஒரு அண்ணா இருந்தாங்க, முருகானந்தம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாவும் அவங்களோட பேர் வந்து இன்னொரு அண்ணா வந்து பேர் கேட்கல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேஎல் லுக்கில் இருந்தாங்க, கேரளா டிரைவர் மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ்லாம் ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ்லையுமே போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் சேம் அம்யூனிட்டிஸ். பிக்கப் பாயிண்ட் ரெட்டில்ஸில் 8 மணிக்கு ஃபேமிலியோடு நாங்கள் வந்து நின்ட்டோம். ஐயப்பன் கோயில் ஆப்போசிட்டில் பார்த்தா நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருந்துச்சு. விகேவி, சுபம் ட்ராவல்ஸ், அப்புறம் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து முத்தாரம்மன் யூஸ்வலாக 7:45 வந்து நின்றுவாங்க. அன்றைக்கி சிஎம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஏதோ ரோட் பிளாக் இருந்துச்சு ரெடில்ஸ் சைடில். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 8:05 போல் வந்தாங்க. அப்புறம் 8:10 எடுத்தாங்க பஸ்ஸு. ஸோ ஏறினோடனே உள்ள அம்யூனிட்டிஸ் இன்டீரியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த தடவை புக் பண்ணது வந்து பர்த்து நான் புக் பண்ணியிருந்தேன், அப்பர் பர்த்து. ஸோ பர்த்தில் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கேஜ் ஹோல்டர் இருந்துச்சு, அப்புறம் ரன்னிங் கண்டிஷனில் ஃபேன் இருந்துச்சு, லைட் வந்து நைட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, காலையில் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ரீடிங் லைட்டு. அதுக்கப்புறம் வந்து பேக் ரெஸ்ட் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா சாஞ்சு உட்கார மாதிரி ஒரு பேக் ரெஸ்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டு 2 டைப்பும் இருந்துச்சு, அப்புறம் ஃபோன் ஹோல்டரு, அப்புறம் ஒரு பில்லோ இருந்துச்சு. ஸோ இதுதான் பர்த்தோட அம்யூனிட்டிஸு. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வண்டி 8:10 ரெடில்ஸ் வந்து கிளம்பி கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் டிராஃபிக்கு அப்படியே புழல் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது, புழல் ஜெயில் க்ராஸ் பண்ணும்போது 8:17 PM. அதுக்கப்புறம் வந்துட்டு மாதவரம் அங்கே வழியாக நாங்கள் போனோம். முன்னாடிலாம் என்ன ஆகும்னா, பாரத் பென்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸு அம்பத்தூர் வழியாக உள்ளே போய் பைபாஸில் ஏறுவாங்க, அம்பத்தூர் தாண்டி பிக்கப் இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மாதவரத்தில் பிக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து நேராக பைபாஸ் ஏறிடுறாங்க. புழல்கிட்ட வந்து திருப்பி பைபாஸ் ஏறி சூரப்பேட்டு, போரூர் அந்த ரோடை பிடிச்சிடுறாங்க. ஸோ சேம் ரூட் ஆத்தியப்பனில் போகும்போது என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான். மாதவரம் போய் ஒரு யூட்டன் அடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்தாங்க. சூரப்பேட் டோல் தாண்டும் போது டைம் வந்து 8:29 PM. ஸோ வண்டி கான்ஸ்டண்ட்டாக ஆப்பில் நான் பார்க்கும்போது 90 above காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து அம்பத்தூர் பைபாஸ் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது நான் வந்து ஷாமனா தான் செம்மையாக போவாங்கன்றேன். ஆனால் இந்த அண்ணா கூட வந்து என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அருப்புக்கோட்டைக்கு. அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த செட் ஆஃப் க்ரூஸுமே வந்து சூப்பராக ஓட்டுவாங்க அப்படின்னாங்க. ஸோ சேம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து 2 பேருமே ஈக்குவல் அந்த மாதிரி ஓட்டினாங்க. 2 பேருமே ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க த்ரூ அவுட் த ஜேர்னி. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்மளுக்கு அப்பர் பர்த்தில் நான் இருக்கும்போது எனக்கு வண்டியோட ஸ்பீடு தெரியவே இல்லை. ஆப்பில் பார்க்கும்போது அது 90 above போகிறதே தெரிஞ்சு, மற்றபடி ஸ்பீடே தெரியல. இது வந்து போரூர் டோல்கேட்டில் பிக்கப்பு 8:45 ஒரு 8:50 PM வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம். அங்கே பிக்கப் இருந்துச்சு. நான் புக் பண்ணும்போது டிக்கெட் ஃபேர் வந்து சீட்டுக்கு 900 rupees இருந்துச்சு, ஸ்லீப்பருக்கு 1200 rupees சம்திங் இருந்துச்சு, ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இந்த பஸ்ஸில். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஜன்னலை திறந்து வைக்க முடியல, சரியான காற்று. அதுக்கப்புறம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டேன், உள்ளே ஃபேனை போட்டுட்டு. இது வந்து பழைய சிவா ட்ராவல்ஸ்னு நினைக்கிறேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு லிவரி பார்க்கும்போது. ஆனால் இப்போ வேறு ஒரு ஆப்ரேட்டர் வாங்கி அதை தேனி ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், IJS அப்படின்னு சொல்லிட்டு. பெருங்களத்தூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:05 PMக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஆன் டைம் தான். மண்டலூர் 9:11 PMக்கு க்ராஸ் பண்ணிவிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 9:15 9:22 PM வரைக்கும் அங்கே உள்ளே என்ட்ரு ஆகி திருப்பி எக்ஸிட் ஆகிறது டைம். ஸோ நான் ட்ராவல் பண்ணது வீக் டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரஷ்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு கிளாம்பாக்கமுமே. நாங்கள் கிளாம்பாக்கம் உள்ள என்ட்ரு ஆகி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா டிரான்ஸ்கிங்கோட ஒரு வீரா V7 அந்த மாதிரி அந்த பஸ் ஒன்று வந்துச்சு. அதுவும் அநேகமாக உடன்குடி ரூட்டாக என்னன்னு தெரில, அந்த பஸ் வந்தாங்க. அப்புறம் இந்த பஸ்ஸுக்கு வந்து டின்னர் பிரேக் கிடையாது. ஸோ வெறும் ரெஸ்ட் ஸ்டாப் 2 பயோ பிரேக் மட்டும்தான், டின்னர் பிரேக் கிடையாது. பயோ பிரேக்குமே வந்து செங்கல்பட்டு தாண்டி போடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நாங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஜிஎஸ்டி ரோடு பிடிச்சோடனே சேம் ஒரு 9:30 போல் ஜிஎஸ்டி வந்து ஜாயின் பண்ணோம். அப்புறம் நம்மளுக்கு அங்கே மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், குடுவாஞ்சேரி, SRM காலேஜ்னு சொல்லிட்டு போகிற வழியிலலாம் ஓவர்டேக்ஸ் இருந்துகிட்ருந்துச்சு. நான் கேபின் டிரைவ் கேட்டிருந்தேன், அந்த அண்ணனும் ஓகே நாங்கள் திண்டிவனத்துக்கு அப்புறம் வாங்கினேன். நான் போய் பார்த்தா வேறு ஒரு பேசஞ்சர் உட்காந்துருந்தாங்க, அதனால் கேபின் டிரைவ் என்னால் இருக்க முடியல. பரனூர் டோல்கேட் தாண்டும் போது 9:54 PM. அது தாண்டி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக்கு
ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக் எங்கே அப்படின்னா ஜூஸ் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது அங்கே டீசெண்டான ரெஸ்ட் ரூமு. நம்மளுக்கு வந்து பே அண்ட் யூஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு. ப்ளஸ் அங்கேயுமே ஜூஸு காஃபி டீலாம் இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு தடவை முத்தாரம்மன் ட்ராவல்ஸ் பாரத் பென்ஸில் போகும்போது அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஹைவேஸில் ஓவர்டேக் கண்டினியூ ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். எங்களை பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸுமே எங்களை ஓவர்டேக் பண்ணல, வெறும் 2-3 கார் மட்டும் தான் எங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு. இது வந்து YBM ட்ராவல்ஸு. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சைட்லேருந்து எடுத்த ஓவர்டேக் வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஓவர்டேக்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேல்மருவத்தூர் க்ராஸ் பண்ணும்போது டைம் 10:46 PM. நம்ம அங்கே செங்கல்பட்டுலேருந்து பிரேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 10 PM எடுத்தாங்க. 10:46 PMக்கு மேல்மருவத்தூர் நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ இது வந்து ஒரு SCTCயோட நியூ BS6 வண்டி, அதோட ஓவர்டேக்கு. அந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 70 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை க்ராஸ் பண்ணிட்டோம் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஆத்தூர் டோல்கேட், அது க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தா 10:57 PMக்கு நாங்கள் அதை க்ராஸ் பண்ணிட்டோம். நிறைய ஓவர்டேக் சைடில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஐயோ கேபின் ட்ரைவ் மிஸ் பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஓவர்டேக் கண்டினியூ ஆகிடுச்சு. சேம் ஃபஸ்ட் டிரைவர் அண்ணா தான் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் விராலிமலை வரைக்கும் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டிரைவர் அங்கேருந்து லாஸ்ட் முடிகிற வரைக்கும். ஸோ திருப்பி ஓவர்டேக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்த எல்லா பஸ்ஸஸுமே நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு டஃப் கொடுத்த பஸ்ஸுன்னு பார்த்தா ராயல் ட்ராவல்ஸோட ஒரு AC ஸ்லீப்பர், அது மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே டஃப் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க எங்களெல்லாம் பிடிக்கல. ஸோ இது வந்து திண்டிவனம் பைபாஸ், நம்ம திருவண்ணாமலை போகிற ரோடு. அதுக்கப்புறம் திண்டிவனம் பைபாஸ் அதுக்கிட்ட க்ராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தா 11:13 PMக்கு அதை நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம். இதுதான் அந்த ராயல் ட்ராவல்ஸோட ஓவர்டேக்கு, AC ஸ்லீப்பர். இவங்க கிளாம்பாக்கத்துலேயும் எங்கள் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரேக் நிப்பாட்டும் போது அவங்க க்ராஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பஸ் தான் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. எங்கே போகிற பஸ்ஸுன்னு சரியாக தெரியல. விழுப்புரம் தாண்டி அந்த அவுட்டர் அது க்ராஸ் பண்ணும்போது டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:50 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு புது பிரிட்ஜ் ஒன்று பைபாஸில் போட்டிருந்தாங்க, அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ண டைம் தான் அது விழுப்புரமும் தாண்டி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் 11:50 அதுன்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஓவர்டேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து AKSன்னு ஒரு ட்ராவல்ஸு, YBM மாதிரி இருந்துச்சு. அது YBMமாக டிரான்ஸ்கிங்கான்னு தெரில, அவங்கக்கிட்டேருந்து வாங்கின பஸ்ஸு. எந்த ரூட்டுன்னு தெரியல சரியா. ஸோ அந்த பஸ் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்தது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இந்த டோல்கேட் க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 12 AM கரெக்டாக. ஸோ அங்கே இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு பஸ், அன்றைக்கி கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அந்த பஸ் நாங்கள் பைபாஸில் போகும்போது க்ராஸ் ஆச்சு.
ஸோ உளுந்தூர்பேட்டை டோலுக்கு அப்புறம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்மளுக்கு விழுப்புரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. மற்ற எல்லா டைமும் பார்த்திங்கன்னா 85 அபோவில் தான் வண்டி போயிட்டே இருந்துச்சு கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நான் பார்க்கும்போது அப்படி ஸ்டன் ஆகிட்டேன். அதை நான் சொல்கிறேன் லாஸ்ட்டு. இது அடுத்த டோல்கேட் நம்ம சமயபுரம் டோல்கேட் க்ராஸ் பண்ணும்போது 1:45 AM. அதுக்கப்புறம் நம்ம காவிரி ஆறு பிரிட்ஜி, அங்கே உச்சிப்பிள்ளையார் கோயில் அங்கே தூரத்தில் தெரியும் அந்த லைட்டிங்கு, அதை க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 1:54 AM திருச்சி அவுட்றது. நெக்ஸ்ட்டு விராலிமலை டோல் 2:17 AM. அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் பிரேக் ஸ்டாப் பண்ணாங்க. டோல் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஏதோ விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, டீசெண்டான ரெஸ்ட் ஸ்டாப். இதுவுமே ரெஸ்ட் ரூமும் க்ளீனாக இருந்துச்சு, பார்க்கிங் ஸ்பேஸும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கே ஸ்டாப் பண்ணாங்க, மம்மி டாடி டீ குடித்தாங்க, சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 2:20 2:34 AM வரைக்கும் பிரேக்கு. அப்புறம் செகண்ட் டிரைவர், இந்த அண்ணா நேம் தான் கேட்க மறந்துட்டேன். அந்த அண்ணா பார்க்குறதுக்கு ஒரு மலையாளி லுக் இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணாவும் சேம் ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ணா எப்படி ஓட்டினாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண உடனே அதே ஸ்பீடை பிடிச்சாங்க. விராலிமலை நாங்கள் தாண்டினோம். இப்போது சுப்ரா ரோட்வேஸோட ஒரு லீடா அதை ஓவர்டேக் பண்ணோம். திருப்பி ஓவர்டேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. டிவிஎல்எஸ் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். இந்த அண்ணன் வந்து கேபின் டிரைவர் நான் சொல்லும்போது செகண்ட் டிரைவர் நான் கேபின் டிரைவ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டிரைவரை நான் சொன்னாங்க. அதனால் நான் கேட்கல. ஸோ சைடில் ஜன்னலில் ஒரு நேரம் எடுத்துகிட்டு இருந்துட்டு சரி அப்புறம் தூங்கிடலான்னு சொல்லி தூங்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கோயில் வேலைலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுவில் கொஞ்சம் முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது தான் நான் போனப்போ பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா தெரியும், நல்லா பௌர்ணமி வெளிச்சம் ப்ளஸ் இந்த ஒரு ட்ராவலு செமையாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு டைமிங்கில் போகிற ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறதே அது ஒரு தனி இது தான். இது வந்து மேலூர் டோல்கேட் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் 3:37 AM. இது தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு விகேவி ட்ராவல்ஸ் அதை நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். அதை ஓவர்டேக் பண்ணுறது எடுக்கலாம்னு பார்க்குறதுக்குள்ளே வண்டி நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அவுட்டர் ஒரு 1 hour தூங்கினேன், 1 or 2 hours தூங்கினேன். முடிச்சு பார்த்தா 5:21 AM தூத்துக்குடி டோல்கேட் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் 5:30 போல் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் ட்ராப்பு. இது சரியான டைமிங், ஏன்னா விராலிமலை டு தூத்துக்குடி வந்து கரெக்டாக ஒரு 3 hours நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ தூத்துக்குடி ட்ராப் முடித்த உடனே நெக்ஸ்ட்டு அவங்க அந்த சிட்டி உள்ள அது ஏர்லி மார்னிங் டைமுங்கிறதுனால டிராஃபிக் எதுவுமே இல்லை, சலுன்னு க்ராஸ் ஆகி நாங்கள் போயிட்டு திருச்செந்தூர் பைபாஸ் அங்கே பிடிச்சிட்டோம். அங்கே என்னென்னா போகிற வழியில் வந்துட்டு ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கேயுமே போன ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எந்த பஸ்ஸை நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழினா நம்மளுக்கு ஆத்தூர் வழியாக அந்த மாதிரி போனாங்க. இது வந்து தூத்துக்குடி அவுட்டரில் அந்த உப்பளம் நிலா வெளிச்சத்துக்கும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு அந்த உப்பளத்தில் படுறதும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு ஆத்தூர் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 6:08 AM. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆறுமுகநேரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வாழைத்தோப்புலாம் இருக்கும், அதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஊர் சைடில் பார்க்குறதுக்கு. ஆறுமுகநேரி க்ராஸ் பண்ணும்போது 6:17 AM நாங்கள் ஆறுமுகநேரி க்ராஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இப்போது திருச்செந்தூர் அவுட்டர் வந்துட்டோம். ஸோ திருச்செந்தூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 AM நாங்கள் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் இறக்கிட்டு கிளம்பும்போது பார்த்தா 6:32 AM அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் PKR ட்ராவல்ஸ் பாண்டிச்சேரி வண்டி அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி ஆத்தியப்பன் ட்ராவல்ஸ் போனாங்க. நான் சொன்ன சர்ப்ரைஸ் இது தான். இவங்க 6:30 நம்மளுக்கு இங்கே ரெடில்ஸில் எடுக்கிறவங்க, ஆனால் இவங்களுக்கு டின்னர் பிரேக்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. எங்கள் டிரைவர் வந்துட்டு பின்னாடியே போய் சேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணிட்டோம். அவங்கள ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா ஜெயம் ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் வண்டின்னு நினைக்கிறேன், அவங்களையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு ஃபைனலாக நாங்கள் குலசையில் என்ன ட்ராப் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:45 AM குலசை பைபாஸில் எங்களை ட்ராப் பண்ணாங்க. சூப்பர்பான டிரைவிங்கு ப்ளஸ் டைமிங்கு. லாஸ்ட் டைம் போன மாதிரி 10.5 hours எனக்கு, அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து குலசை பைபாஸ்க்கே வந்து 10.5 hours. நான் இதில் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுது டைமிங்கும் சரி ஆவரேஜ் ஸ்பீடும். ஏன்னா நான் இறங்கும் போது ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்கும்போது 62 சம்திங் அந்த மாதிரி காட்டுச்சு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வால்வோவில் இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் டைமிங் இது. கிளாம்பாக்கம் டு குலசேகரப்பட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours 15 minutes வந்திருக்காங்க. ஒரு தெரியான ரைடுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் முத்தாரம்மன் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.